ஐடிஎஸ் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.2லம்மா 5th சம். 100 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தில் 22 சென்டிமீட்டர் நீளமுடைய வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தை பாகையில் கூறுக. 100 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஆரம் உடையன்னு வந்துச்சுன்னா ஆரம் ஆர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். வட்டத்தில் 22 சென்டிமீட்டர் நீளமுடைய வட்டவில்லின் நீளம் எல் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க 22 சென்டிமீட்டர். மையத்தில் தாங்கும் கோணம், வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தை கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு வட்டம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வட்டவிலி நீளம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, இந்த தீட்டாவை கேட்குறாங்க. இது எந்த ஸ்டாண்டர்டு கணக்கு சாமி? 8th ஸ்டாண்டர்ட் கணக்கு. உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் தான் சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா ஏற்கனவே படித்ததை வச்சு படிக்காத ஒப்புமை எப்படி அதிலேருந்து கற்றுக்கும் போது தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது தெரியாதே கிடையாது, ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் 8th படிச்சுட்டீங்க. அப்போது ஆரம் எழுதிட்டோம், வட்டவில்லி நீளம் கொடுத்துட்டாங்க எழுதிட்டோம், டீட்டாவை கேட்குறாங்க. வட்டவில்லி நீளம் ஃபார்ம் பண்ணாது நமக்கு 360 டிகிரியில் எத்தனை டிகிரி, அதான் இந்த கேள்வி. 360 டிகிரியில் எத்தனை டிகிரி இன்ட்டு வட்டவில்லி நீளம்னா எதில் கட் பண்ணி எடுக்கிறோம்? வட்டத்தின் சுற்றளவுலேருந்து கட் பண்ணி எடுக்கணும். இதுதான் வட்டவில்லி நீளத்துக்கான ஃபார்முலா. இப்போ எல்லுக்கு பேர் என்ன போடலாம்? 22 போடலாமா? டீட்டா தான் எனக்கு தேவை. பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆறினுடைய மதிப்பு ஆரம் 100. ஓகே, அலகுகள். இப்போ பாருங்கள், நடுவில் பெருக்கல். ஸோ முழு எண் இருக்குது, பின்ன எண் இருக்குது, முழு எண் இருக்குது, இது ஒரு பின்ன எண் வடிவத்தில் இருக்குது. அப்போ குறுக்கு கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பாதியை பிரித்தா 18 36 ஓரெண் 2. மறுபடியும் பாதியை பிரித்தா 9 18 11 22. இப்போ எனக்கு டீட்டா மட்டும் தேவை. டீட்டாவை இதே பக்கத்தில் இங்கே வச்சுக்கிறேன். அந்த பக்கம் வந்து 11 × 10 பெருக்கலாக இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? வகுத்தலாம் வந்துடுமா? அப்போ வகுத்தலாம் வந்துச்சுன்னா அது இந்த ஓர் 11 11 2 11 அடிச்சிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஓரெண் 2 I2 10 அடிச்சிக்கலாமா? நேராக வகுத்தலாம் வந்துடும். அதனால் கீழே அடிக்க பதிலாக இங்கே அடிக்கிறேன். அப்படின்னா இருக்குது 5/9. இந்த டீட்டா மட்டும்தான் தேவை. இந்த பக்கம் வச்சுன்னா மாறும் 9/5 மாறும். அப்போ 9 5ஆல் வகுக்க போகிறோம். எத்தனை டைம் வரப்போகுது? வேறு எதனா இருக்கான்னு பாருங்கள் சாமி. இந்த ஒரு 7 இருக்குது. அப்போ 9 63. 9 63 எதால் வகுக்க போகிறோம்? 5ஆல் வகுக்க போகிறோம். எத்தனை 5 60? 12 5 60. இங்கே பாருங்கள் சாமி, 5ஆல் வகுக்கணும்னா 12 5 60. இல்லை ஒரு 5 5 மீதி அப்படி போகணும் இல்லையா? வேணாம் விட்டுடலாம். இங்கே 3 இறக்குனா 3. 3ல் 5 அடங்காது, 0 சேர்க்குறோம். 0 சேர்த்தா புள்ளி வச்சிடணும். 6 5 30. 6 5 30. அப்போது எத்தனை வரும் இது? இதை எப்படி மகா போடணும் அப்படின்னு சொன்னால் இது 12 டிகிரி தான். இதை போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் சாமி. என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, என்னன்னு சொல்லிடுறேன். இதன் அர்த்தம் 12.6 டிகிரின்னு அர்த்தம். இந்த 12 டிகிரி முழு எண்ணை மட்டும் டிகிரிக்கு வச்சுக்கோங்க. இந்த 6 டிகிரி 6 டிகிரி என்னவா மாற்றணும்? மினிட்ஸாக மாற்றணும். அப்போ 6 டிகிரியை மினிட்ஸாக மாற்றணும்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 60ஆல் பெருக்கணும் சாமி. மினிட்ஸாக மாற்றணும்னா 60ஆல் பெருக்கணும். அப்போ 6 6 36. ஒரு 0. இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு ஸ்தானம். 36 மினிட்ஸ் ஈக்குவல் டு டீட்டா. சில புரியுதா? புள்ளிக்கு அப்புறம் வந்ததை நம்ம என்னவா மாற்றணும்? நம்ம மினிட்ஸாக மாற்றணும். மினிட்ஸ்னால் எத்தனை? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 60ஆல் பெருக்கிட்டு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினா நமக்கு மினிட்ஸில் அது மாறிடும். ஓகே சாமி. மகா இப்போ 11th கணக்கு வச்சு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட வேண்டியது L = R × டீட்டா. இதை வச்சு தான் போடணும். இந்த டீட்டான்றது தான் கோண அளவு. அதை என்ன பண்ணணும்? நம்ம RIன்லேருந்து எடுத்து எழுதணும். அதில் என்ன வரும்? நமக்கு பை வந்துடும். அதனால் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், புள்ளிக்கு அப்புறமா இருக்கிறது என்ன பண்ணணும் சாமி? டிகிரியை மினிட்ஸாக மாற்றி போடணும். அதுக்கு மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நிமிஷமாக மாற்றினா 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 60ஆல் பெருக்கணும். புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி பண்ணால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே சாமி, தேங்க்யூ.